அப்புறம் அந்த சாவி செடி தொட்டி அடியில் இருக்கேன்னா சாயங்காலம் ஒரு இடம் போய் வாபாத்துன்னு நடக்காதுங்க, பிள்ளைய வீட்டில் தனியாக இருப்பேண்ணா. அப்புறம் சோறு வச்சு வச்சுட்டு மீன் பொரிச்சம் வச்சுட்டு கறியும் வச்சிருக்கு, இன்னும் ஒரு நாள் அதை வச்சு உப்பேற்றிருங்க என்ன. ஏன் அப்போ நீங்கள் வர மாட்டியா? ஓ, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு இல்லை வந்தேன், நான் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன். நம்ம இறந்து எவ்வளோ நாளும், அது ஒரு நாளாங்கில் நான் இங்கே வந்தேனே. இவ்வளோ நாள் அங்கே தானே நின்னேன், இனி 2 நாள் எங்கள் வீட்டில் நிற்க. சாப்பிட்டு தானே போனேன். இல்லை சாப்பிடல, எனக்கு வீட்டு வரும்போது சாப்பிட்டுட்டா வரேண்ணா. நான் சாப்பிட்டுட்டு வந்தேன், இங்கே இவ என்ன நினைப்புண்ணா? இப்படி அண்ணி வந்தவனை சாப்பிட தான் சொல்லுவேன். நான் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்ன என்ன பற்றி என்ன நினைப்புண்ணா? கொஞ்ச நாள் ஆச்சு அம்மைய வீட்டில் வந்து ஒருபடி ஆகாரம் தின்னு நினைச்சு. அப்புறம் சாதனை வாங்க போகும்போது தேங்காய் வேங்காதுங்க, நீங்கள் தேங்காய் உண்டுல போன தடவை வரம்ப அண்ணன் வந்து தேவைக்கு தேங்காய் எடுத்துகிட்டு போனதான்னு சொன்னேன். அப்போ நான் பையன் ஒன்றும் கொண்டு வரல, அதனால இன்னும் நான் பையெல்லாம் கொண்டு தான் வந்தேன். வேண்டாம் பண்ணிடுறேன்னு சொல்லுவேணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் போனை வச்சு என்ன நான் சாயங்காலம் ஃபோன் பண்ணேன். ஓ நீயா? நானும் ஏதோ பிச்சைக்கார வந்திருக்கேன்ல நினைச்சேன். சரி எல்லாம் ஒண்ணுதான், என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை அண்ணி, அம்மா போனாரோ நான் இங்கே இதுவரை வரையில இல்லை. அவ்வளோ தானே, நானும் ஏதோ மலைப்பறிச்சிய காரியத்தை சுட்டி வந்தேன்னு நினைச்சேன். உறங்கியா கிடந்தேன் அண்ணி? ஆமா, கொன்ன வேலையை பேரு பிள்ளைய பள்ளி பேரு, ஏன்னா வீட்டுல இருந்து நேரம் போண்டாம. ஆமா, நீ உறங்கிய ஆளுக கணக்கு எடுக்க வந்த? இல்ல அண்ணி, நான் சரி வந்தாச்சுல்ல, உள்ளவா. என்ன திடீர்னு வந்திருக்க? ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்தா போறாதா? இங்கே வரணும்னு நினச்சி கொஞ்ச நாள் ஆச்சு. சாதா இங்கே வரம்ப அம்மிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வருவேன். இப்போ அம்மா இல்லை உனக்கு தெரியும் இல்லை, கொம்மை சுகம் இல்லாத இருந்த நேரம் கொம்மையை பார்க்க உள்ள சொந்தக்காரனும் எல்லாம் வருவானுவான். அதுலேயும் பெரிய காரியம் என்னன்னா வாரம் வேணா திண்ணிய நேரம் கணக்கு பண்ணிட்டு வருவானுவான். உன்னோட தின்ன கொடுக்க சுட்டி அதான் இதான் அவிச்சு வந்து கொம்மை செத்தப்புறம் யாரும் வாரது இல்லையே. அதனால நான் ஒரு மண்ணம் வச்சது, நீ தின்னுட்டு தானே வந்த. நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், உண்மையிலே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் இன்னும் ஒன்றும் அவுச்சையில கட்டிய நேத்தையோட பழைய மீன் கிடந்து அதை வச்சு நான் தின்னேன். தண்ணி என்னதங்கள வேணுமா? வேண்டான்னு நான் உறங்கி ஏன் கிடந்தேன் கேட்டிய, ஃபேனு போட்டு விட்டுருந்தேன், அணைச்சிட்டு வரேன். அம்மா அப்பா இந்த வீட்டில் இருக்கும்போது வரும்போது இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இப்போ அம்மா அப்பா இல்லாதப்புறம் இந்த வீடு அன்னைக்கு அண்ணனுக்கு வீடாச்சு. இது நான் பிறந்த வீடு போல இல்லை, அடுத்த வீட்டில் வந்து நிற்கிறது போல இல்லாட்டு இருக்கு. நமக்கு இந்த தடவை பழைய வீட்டுட்டோட மாவுல மாங்காய் ஒன்றும் காய்ச்ச இல்லையா நீ? வா காய்ச்சிட்டு ஏன்னா இந்த இளவோட பார்க்க நேரம் ஒன்றா இல்லை கேட்டியா? ஒன்றா நீங்கள் கெதிப்பு கொண்டாக அதை விட்டுருங்க, இல்லாட்ட என்னைக்கு அதை முடிச்சு தள்ளி இருப்போம். பொம்மை இருக்கும்போது நீயும் பூரா கொண்டு தானே போவ. இந்த அதை நிறைய காய்ச்சிடாங்க கிடந்து, நாங்கள் தான் ஒரு வியாபாரியை விழிச்சு மொத்தத்தையும் சேர்த்து கொடுத்துட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் தந்துருந்து கொண்டு சொல்லி கேட்டு உனக்கு 4 அணை கொண்டு தரணும். நான் தான் சொன்னேன், தொங்கச்சி ஏக்கோட்டி இளவியா கிடைக்கியா, கடையிலட்டு 4 மாங்காய் வேங்க கிடைச்சாதான்னு. இந்த இளவியம் கெட்டி இழுத்துட்டு அங்கே வரணுமா? அப்புறம் மீதி உள்ளதை வீட்டுக்கிட்ட உள்ள ஆளுகளும் கொடுத்து எங்கள் வீட்லேயும் கொடுத்துருந்து, உன வேண்மை அடுத்த வருஷம் காய்ச்சம்போ தரலன்னு. வேண்டாம் நீ சும்மா தான் கேட்டேன். இந்த தட்டை தேங்காய் வெட்டியாச்சா? ஆமாம், தேங்காய் வெட்டி கொஞ்ச நாள் ஆகுது. பழையது போல ஒன்றும் காய்ச்சல பார்த்து கொம்மை இருக்கம்ப விளையில போய் என்னதான் வேலை செய்வேன்னா வெள்ளு போல காய்ச்சி வந்து. இது இப்போ அதோட ஒன்றும் போய் பார்க்க ஆள் இல்லை. இது என்ன திடீர்னு தேங்காய் கதையை கேட்க? இல்லை அண்ணி, அண்ணன் இந்த தடவை தேங்காய் வெட்டம்ப கறிக்கு தேங்காய் தரலான்னு சொல்லியிருந்தேன். பொண்ணு ஒரு பைத்தியாரம், யார் என்ன கேட்டாலும் உடனே சரின்னு சொல்லியது. இந்த இடம் தேங்காய் வெட்டி வெட்டுக்காரனையும் கொடுத்து பறக்கி போட்டவனையும் கொடுத்து எங்களுக்கு கரைக்கு மட்டும்தான் கிடச்சி. தேங்காய் பறக்கி போட வந்தவனே 10 போல எடுத்துட்டாவும் போனேன். உனக்கு வேணுமெങ്കിൽ அடுத்த இடம் தேங்காய் பறக்கி போட்டு நீயும் 10 போல எடுத்துட்டு போ. அப்புறம் நீ வாரதா இருந்தா ஃபர்ஸ்ட்லேயே செல்லணும், புறம் பறக்கி போட வாரதுன்னு வரண்டான்னு செல்லணும். சரி இந்த சூட்டில் எனக்கு வந்திருக்கேன், உள்ள வர்றியனா உள்ள போறேன். அம்மா இருக்கம்ப என்ன உண்டைங்களா பங்கு கிடச்சேன். தேங்காய் மாங்காய் சக்கை ஒன்றுங்க ஒரு குறவும் இருக்காது. இப்போ அம்மா இல்லை, ஒன்றும் தராமல் இருக்க என்னெல்லாம் காரணம் சொல்லுண்ணா. இல்லாட்டாலும் அன்னைக்கு என்ன சாதனம் தரணும்னு சொல்ல கொஞ்சம் மாட்டேன். இப்போ அம்மையும் இல்லை. யாரு அண்ணி உடம்பு சரியில்லை, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் கிடக்கு. அது கொண்டு கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில் இருந்திருந்தேன். அண்ணா நீ என்ன ஆச்சு அண்ணி?
அது 2-3 வாரம் ஆச்சு. கொன்ன வேலையை 2 வரம்ப பைக்கில் 2 கீழே விழுந்து கை கொஞ்சம் முறிவு. இன்னும் தலையில நல்ல அடி உண்டு. எங்களுக்கு ஒன்றும் தெரியாதானே, நாங்கள் ஒன்றும் அறியலை பாருங்க. அது நாங்கள் யார்ட்டையும் செல்ல ஒன்றும் செய்யலை. வீட்டில் ஒரு ஆளு முடியலை, நான் கொட்டை அடிச்சு ஊர் மொத்தம் செல்ல வச்சுக்கேண்ணா. என்ன 15 நாள் போல ஆஸ்பத்திரியில் இருந்தேன். 1 லட்சம் ரூபா போல செல்லாச்சு. இப்போ எல்லாத்தையும் சென்ன ஆஸ்பத்திரியில் செல்லாவிய பைசா பகுதி பைசா தருவணுமா? என்ன இருந்தாலும் அண்ணன் இவ்வளோ நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தவரை ஒரு வார்த்தை செல்லலையா அண்ணே? நான் வேற யாரை போலையா? அண்ணனு ஒரே தங்கச்சி இல்லை, அம்மா உண்டங்கி என்ன உண்டங்கின உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஓ இல்லாட்டானே பொம்மை இங்கே நடக்க காரியத்தோட உனையிட்ட விழிச்சு செல்லாட்டா உறக்கம் வராதுல்ல. அந்த நாயெல்லாம் அதை இடம் சொல்லி கொடுத்து சண்டையை வகல மாட்டில இருந்துங்க. கேப்பார் வேளம் கேட்டா இப்படிதான் இருக்க. நீ இரு, நான் மோட்டரை போட்டு விட்டுட்டு வந்து போய் அணைச்சிட்டு வரேன். அப்ப நான் காரணமாக இங்க சண்டை எல்லாம் வாரதில்லை. இவ பெரிய ஓக்கியம். நீ என்னை போவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு மட்டும் தான் சோறு இருக்கு. நீ இப்ப என்ன 2 சோறு வச்சேன், அதான் கேட்டேன். இல்லைன்னு சும்மா இல்லைங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இல்லை அண்ணி நான் போறேன், பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வரக்கு முன்னே எனக்கு போனான். சரி போ. அண்ணனையும் பார்க்கணும் தான் அண்ணி. வந்த அண்ணன் எப்போ வருவான்? கொன்ன வரம்ப 6 மணி கழி. அது வரை இருந்தா உடனே வண்டி கிடைச்சாது. நீ போ. சரி அண்ணி. இப்போ போனா நேரம் இருக்காமனு வீட்டில் போய் சேரல. சரி அப்போ நான் கிளம்பியேன்னு அண்ணே. சரி நான் அப்போ வந்தேன். அண்ணன்ட்டையும் பிள்ளைகிட்டையும் செல்லுங்க அண்ணி. சரி சரி செல்லுல. சரி அண்ணி நான் கிளம்பியேன். ஒரு வார்த்தை கூட என்ன இங்கே நிற்க சொல்லி அம்மா இருக்கிறது வரையா இது எனக்கு வீட்டில். இங்கே நிற்கலான்னு வந்தேன். பச்சை தண்ணி கூட தரையில. அம்மா அப்பா இல்லாட்ட பொண்ணுங்களுக்கு பிறந்த வீடே இல்லை இல்லை. வேறுங்க நான் இப்போ இங்கேருந்து கிளம்புவேன்னா. ஏன் என்னாச்சு? 2 நாள் முன்னாடி வீட்டில் போனேன். அதான் அங்கே பிள்ளைகளை விட்டுட்டு எனக்கு இங்கே வந்து நிற்க தோணையில. இனி ஒரு நாள் வந்து நிற்கல. அண்ணி விடவே இல்லை. இங்கே நிற்க தான் சொல்லிச்சுனா. எனக்கு தான் உங்களையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு என்ன இங்கே நிற்க முடியலை. சரி நான் இங்கேருந்து கிளம்பி நான் அங்கே வரம்ப நைட்டாக என்ன கூட்டிட்டு போய் வருவியலா? வாரதும் இல்லை. நீ வேணா 2 நாள் முன்னிட்டு வா. வேண்டாம் வேண்டாம், நான் பஸ் ஏறினப்புறம் ஃபோன் பண்ணியேண்ணா.